அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன மீட்பு போர் 714வது நாளை எட்டியிருக்கிறது. அந்த நாளில் என்னென்ன நடந்தது என்பதை வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஆப்கானிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் மூண்டு கொண்டிருக்கின்ற ஒரு யுத்தத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பாக்ராம் என்று ஒரு விமான தளம், அது ஆப்கானிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் எல்லைக்கு பக்கத்தில் இருக்கிறது. சீனாவினுடைய அணு உலைகள் இந்த பாக்ராம் ஏர்ஃபோர்ஸ் பக்கத்தில், ஏர்பேஸ் என்று சொல்லக்கூடிய பாக்ராம் விமான தளத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கிறது. திடீரென்று ட்ரம்ப்வே ஒரு பெரிய அறிவிப்பை செய்கிறார். பாக்ராம் ஏர்பேஸை எங்களிடம் ஒப்படைத்து விட வேண்டும், இல்லையில் மிகப்பெரிய எதிர்விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் என்று சொல்லியிருக்கிறார். உடனே ஹம்துல்லா ஃபித்ரத் என்ற ஆப்கானிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர், காலை எடுத்து வச்சேன்னா இனி ஒரு தடவை தோஹாவில் பேசி உன்னை விடமாட்டோம், மண்டியிட்டதை மறந்து விடாதே, எந்த நிலையிலும் பாக்ராம் ஏர்பேஸை உனக்கு தரமாட்டோம், முதல்ல பணத்தை கொடுத்து கையகப்படுத்திடலான்னு பார்த்தா அந்த மக்கள் பணத்தை வாங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் ட்ரம்பிடம். இப்பொழுது தரவில்லை என்றால் தாக்குதல் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தாக்குதலை தான் எதிர்பார்க்கிறோம். வந்தால் இன்னும் பழைய ஆகஸ்ட் 15, 2021 நிகழ்வு ஒன்றை நடத்தி காட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சைனாவும் எச்சரித்திருக்கிறது. இப்போ ஆப்கானிஸ்தானுக்கு புதிய பலம் என்னவென்று சொன்னால், இந்த விவகாரத்தில் சைனா பயங்கரமாக அமெரிக்காவை எச்சரித்திருக்கிறது. நீ தலையிட்டால், ஆப்கானிஸ்தானை தாக்கினால் நானும் தலையிட வேண்டியது வரும் என்று சொல்லியிருக்கிறது. ஆக அதோடு பாலஸ்தீன தாலிபான்கள் இன்னொரு டிமாண்டே வச்சிருக்காங்க. எங்களில் நிறைய பேரை நீ கொலை செய்திருக்க 21 ஆண்டு காலமாக, அதை நாங்கள் மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். இப்பொழுது நீ வந்து இறங்கினால் நாங்கள் காத்திருந்த உணவு எங்களுக்கு கிடைக்கும் போல தெரிகிறது, வந்து பார் என்று எதிர் சவால் விட்டு இருக்கிறார்கள். ஆக அங்கே ஒரு யுத்தம் மூலமா, அல்லது வழக்கம் போல ட்ரம்ப் ஒரு படோடமான அறிவிப்போடு எப்படி ஹூத்திஸிடம் இருந்து அடி வாங்கிட்டு ஓடினாரோ அதுபோல் ஓடுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாய்கிறதவா நாள் இருப்பினார்.